அம்மா எங்கம்மா இருக்க? அம்மா, உலகத்தினுடைய அன்பு தாயே, பேசும் தெய்வமே, உன் அன்பு பிள்ளை வள்ளலார் அருள்மணி அழைக்கிறம்மா. இந்த நவசக்தி பக்தர்கள், முப்பெரும் சக்தி பக்தர்கள், நவலிங்க பக்தர்கள், இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு அமாவாசையில் கந்திருஷ்டி நிவர்த்தி பண்ணுறேன், தீய சக்தி நிவர்த்தி பண்ணுறேன், கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸு வழக்க நிவர்த்தி பண்ணித்தரேன், கணவன் மனைவி பிரிஞ்சு வாழவர்களை சேர்த்து வாழ வைக்கிறேன், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தைய அமைச்சு கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் மேலே திருமணமாகாத குடும்பத்தால் உள்ளவர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல வரனை பார்த்து அமைச்சு கொடுக்குறேன். இது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாள். இந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணும்போது அவர் ரொம்ப பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ஒரு சனிக்கிழமையில் ஒரு டம்ளர் நல்ல பால் பாயசத்தை பெருமாளுக்கு வச்சு ஒரு தீபார்த்தனை பண்ணுங்க, ஒரு ஆனந்தமாக இருப்பார். அம்மா, உன் திருவருளும் குருவருளும் வேணும்மா. இந்த பூஜையில் சில பேரை நான் மறந்துட்டேன். சரவணன் நடராஜன், சித்ரா பாரதிதாசன் பேரன் பிறந்த நாள், உங்கள் பேரனுக்காக நற்பிவி ஸ்ரீ அனுராதா முரளி குடும்பம், அருள் நடராஜன் குடும்பம், லதா தேவராஜ் குடும்பம், சீதா அம்மா குடும்பம், சன்கா நித்யா குடும்பம், திவாலி ஈஎன் பெரியன் பணிட்டி, அவங்க குடும்பத்திற்காக ஒரே ஒரு உத்தரவு கூடம்மா. உன் தலையில் இருக்கிற பாம்பு, உன் கை கால்கள் விரல்கள் அசைந்து, எப்பவுமே அமாவாசை எனக்கு போராட்டம் தான். அமாவாசையில் மட்டும் அம்மா ருத்ரமாக இருப்பாள், அரோகர அந்த அசுரமாக இருப்பாள், பயங்கரமாக இருக்க மாட்டான், பயங்கரமாக இருப்பாள். அவளை கட்டுப்படுத்தவே முடியாது. ரத்த காவு தான் கொடுக்கணும் அவளுக்கு. அந்த மாதிரி அம்மா, நான் சைவ சாமியாரும்மா, சைவ பிள்ளைம்மா, அன்பாக இறங்கி வந்து நான் எல்லாருக்கும் நான் துணையாக இருக்கிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும், என் அன்பான வேண்டுகோளை ஏற்று உதவி செய்த அத்தனை வள்ளல்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். யாரெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குதோ அபிஷேகம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. ஒரு பகவானுக்கு ஒரு 250 ரூபா அனுப்புவதற்கு மனசு இல்லையா? ஒரு சித்தர் சொல்கிறேனே, ஒரு நிமிஷத்தில் குடும்பத்துக்கு சங்கடம் வந்துடுமேம்மா, பிரச்சனை வந்துடுமே. அப்போ எது தீர்வு? தர்மம் தான் நமக்கு தீர்வு. பார்த்தியா அம்மா, உன் தலையில் இருக்கிற பூ அனைத்தும் பூரா இறங்கி இது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் இன்னொரு முறை கையெடுத்து கும்பிட்டுங்க. இப்போ தீபார்த்தனை பண்ண போகிறேன். இப்போ தீபார்த்தனை பண்ணுறேன். இப்போ இந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க, அந்த குங்குமத்தை தொட்டு கும்பிடுங்க, அந்த நீர் சொம்பை தொட்டு கும்பிடுங்க, இந்த வேப்பலையை தொட்டு கும்பிடுங்க. அம்மா, பேசும் தாயே, பெரும் சக்தியானவளே, இந்த கற்பூர தீபத்திலே நீ கலந்து ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோகா சக்தியோடு முப்பெரும் சக்தியினுடைய அருளை பெறுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். சத்தியம், உன் தலையில் இருக்கிற புஷ்பம் மீண்டும் இறங்கணும். மக்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன். அதையும் நான் வந்துடுமா? உன் அசைவு எனக்கு ஆனந்தம். உன் கை கால்கள் விரல்கள் அசையணும். ஒரு நிமிஷம் இரம்மா, கருவறையில் வந்து டக்குன்னு ஓடி போடுறியம்மா. கொஞ்சம் தயவு செய்து அதை இறக்கி விட்டுட்டு போமா. நான் ஒன்று எதுவும் குறை சொல்ல மாட்டேன். மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனைமா, ரொம்ப சங்கடமா. எல்லாரையும் காப்பாற்றுமா.
இந்த பூஜையை நிறைவு பண்ணுறேன். இந்த தீபார்த்தனை